வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கு என்னென்னு சொன்னால் மக்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு மெட்ரோ ஓட இல்லை. அதன் காரணம் எல்லா மக்களும் விழித்துட்டார்கள். ஏனென்றால் நித்திர உண்டார்கள் என்று சொன்னால் மெட்ரோ இல்லாமல் போயிடும். இப்போ வேலைக்கெல்லாம் கஷ்டம், போகிறதுக்கு கஷ்டம். அதோடைய எல்லாரும் என்ன செய்கிறார்கள்னா மார்னிங்கே தினம் இங்கே இது 9:45 க்ளோஸ் ஆகிடும் மெட்ரோ காலமே. பின்னேரம் 3 மணிலேருந்து 5 மணி மட்டும் வாங்க உள்ளுக்க போய் மெட்ரோக்குள்ள என்ன நடக்குதுன்னு புதுநத்தை பார்ப்போம். ஏனெண்டா மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். அதே கட்டத்தில் பின்னேரம் 3 மணி துவங்கி 5 மணிக்கு நின்றுடும். அதே கட்டத்தில் என்ன செய்ய மாட்டோம், எங்கேயாவது இப்போ மெட்ரோக்கள் நாங்கள் மெட்ரோவில் போய் கொண்டிருக்க அந்த டைம் 9:45 என்று சொன்னோன்னே 9:45 வந்தோன்னே அதில் இறக்கி விட்டுட்டு போயிடும். அதானுடைய வேலைக்கு போகிற ஆட்கள் எல்லாம் ஏர்லியாக போய்விட்டால் இப்போ தூர பயணங்களுக்கு போகிறவர்கள் எல்லாம் ஏர்லியாக போயிடணும். போய் என்னென்னா மெட்ரோவில் போயிட்டு போய் நாங்கள் போய் வேலை இடங்களில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். அதுதான் சொய்ஸ் அதுதானே நினச்சி சொன்னால் அது இல்லைன்னு சொன்னால் என்னென்று போகிறது, வெக்கு போகிறவர்கள் என்ன செய்கிறோம், ஒன்றுமே செய்கிறார். அப்போ அதுதான் நல்ல ஒரு சொய்ஸு. அப்போ என்ன செய்யணும்னா வெயிட் பண்ணுறதுனால போயிட்டு அங்கேயே வெயிட் பண்ணணும். அங்கேனா கொஞ்சம் நேரம் பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு வெயிட் பண்ணலாம் அவங்க வேலை இடங்களில். அதே கட்டத்தில் இங்கே பாருங்க, இதில் மெட்ரோ, இந்த மெட்ரோ பாருங்க வாசல் எல்லாம் ஒட்டி விட்டுருக்கு. என்ன டைம் எத்தனை மணிக்கு எப்போ எல்லாம் மெட்ரோ எல்லாம் பூட்டுப்படம் என்று சொல்லி எல்லாம் இங்கே பாருங்க எல்லாம் ஒட்டி வச்சுக்கிறேன். பாருங்க இதில் எல்லாம் ஒட்டி இருக்கிறது பாருங்க இப்படின்னு சொல்லி. என்னென்னு சொல்லிச்சுன்னா உள்ளுக்கு வாங்க போவோம், இப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளுக்கு போய் மக்கள் என்ன செய்கிறார்கள்னு பார்ப்போம். மக்கள் எல்லாம் அவசரம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பாருங்க மெட்ரோவுக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தால் மெட்ரோ பூட்டுப்பட போகுது. இப்போ 9 o'clock நான் நிற்கிறேன் 9 o'clock. ஆனால் உள்ளுக்க பூட்டுப்பட்டுடும். ஆனால் உள்ளுக்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பெரிய ஒரு மெட்ரோ ஸ்டேஷன். இது பயங்கர பெருசு. மொன்ட்ரியலில் இதுதான் பெரிய ஒரு மெட்ரோ. இதில் தான் ஒரு 5-6 மெட்ரோ சந்திக்கிற இடம் லைனக்குரு மெட்ரோ. இந்த லைனக்குரு மெட்ரோவில் நிறைய மொமென்சி, கோட்வெட்டு, அடுத்தது அக்ரிகான், அடுத்தது ஹேண்டிபர்ஸா என்று சொல்லி நிறைய மெட்ரோ சந்திக்கிற இடம் இதில் ஏறி போய் எங்கே போனாலும் போகிறது. இப்போ இந்த மெட்ரோவில் நாங்கள் எங்கே போனாலும் போகலாம். இந்த மெட்ரோவில் நாங்கள் ஒரு மெட்ரோவில் எடுத்தோம்னு சொன்னால் மாறி போகிறதுக்கு தான் இந்த மெட்ரோக்கள் எல்லாம் பெரிய யூக்கத்தில் வேறு மெட்ரோக்கள் வேணும். அப்படி இப்படி இந்த இதில் தான் சந்திக்கின்றது. எல்லா மெட்ரோவும் இதெல்லாம் சந்திக்கிறோம். இதுதான் ஒரு பெரிய ஒரு மெட்ரோ. மற்றது பெரிய யூக்கம் ஒரு பெரிய ஒரு மெட்ரோ. இது அண்டர் கிரவுண்டில் இருக்கிற பாருங்க, இப்படி இருக்கிறது பாருங்க, ஃபுல்லாக அண்டர் கிரவுண்ட் தான். இது ஒரு பெரிய இடம். இந்த பாருங்க இந்த மரத்தை பாருங்க இவ்வளோ அழகாக வச்சுக்கணும்னு பார்த்தீங்களா. உள்ளுக்கு மெட்ரோவை வச்சுக்கணும், அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். மக்கள் எல்லாம் அடித்து பிடிச்சி கொண்டு ஓடுறார்கள். ஏன்னு சொன்னால் அவர்கள் அந்த டைமுக்கு வேலைக்கு போகணும். அதன் காரணத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள் இவ்வளோ பேர் நிற்கணும்னு சொல்லி, எவ்வளோ பேர் நிற்கணும், நிறைய பேர் நிற்கிறார்கள் பாருங்கள், இவ்வளோ பேர் நிற்கணும்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அவ்வளோத்தில் மெட்ரோவுக்கு கஷ்டம். மெட்ரோ போய்தான் ஒன்றும் செய்யலாது. மெட்ரோ க்ளோஸ் ஆகிடும். அப்படி பயங்கர பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஆனால் உள்ளுக்கெல்லாம் கஃபே டிப்போ எல்லாம் இருக்குது, காஃபியெல்லாம் குடிக்கலாம். ஆனால் பாருங்கள் இப்போ போயிடும் பாருங்கள், மெட்ரோ வருது இருக்குது. மெட்ரோ இருந்தால் இவ்வளோ மக்கள் பாருங்க, இவ்வளோ பாருங்க, ஒக்கச்சுக்குமான மக்கள் எல்லோரும் காரை தவிர மெட்ரோவில் தான் பயணிக்கிறது கூட. ஏன்னு சொன்னால் டவுனுக்குள்ள காரை விட பயங்கர எக்ஸ்பென்சிவ். $15 என்றால் ஸ்ரீலங்கன் காசுக்கு எவ்வளோ சொல்லுங்க. பார்க்கிங் 4000 ரூபா வருது, ஒரு 4000 ரூபா வருது. ஒரு கால் கிருஷ்ணா ஏங்கி போய் 4000 ரூபாவா வந்துட்டு ஃப்ரான்ஸ்லேயும் எங்கேயோ இடத்துல பார்க்கிங்கு போனது. அப்போ ஏங்கிட்டு அப்போ இங்கே பாருங்க வெளிநாடுன்னு சொன்னால் இப்படித்தான். இங்கே பாருங்க மக்கள் இவ்வளோ நிற்கணும்னு பாருங்க, இவ்வளோ பேர் நிற்கணும்னு பாருங்க, எக்கச்சக்கமான மக்கள் நிற்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையே மெட்ரோ தான் ஈஸி. வேறு
மொன்ட்ரியலில் வந்து ஃபுல்லாக மெட்ரோவில் வந்து பயணம் செய்வது தான் சரியான ஈஸி. பாருங்க எப்படி நிற்குது, நம்ம மக்கள் வழி போய்கொண்டிருக்கிறார்கள் என்று இவ்வளோ ஜாலியாக போய்கொண்டிருக்கிறாங்க. இப்போ போகிறார்கள், போய் ஒர்க்கு போவார்கள், பின் வருவார்கள், பின் நேரம் வருவார்கள். அவ இந்த லைஃபே இப்படியே ரொட்டேஷனாக போய்கொண்டிருக்குது. பாருங்க எப்படி இருக்கிறது. இங்கே லிஃப்ட்டும் இருக்குது. அதில் லிஃப்ட்டில் போனோம்னு சொன்னால் மேலே போகலாம். இப்போ நான் மேலே போய் கொண்டிருக்கிறேன். நான் லிஃப்ட்டில் போய் கொண்டிருக்கிறேன். பயமாக இருக்குது இந்த லிஃப்ட்டில் ஏறி நிற்க. தச்சியில் லிஃப்ட்டு நின்றா அதன் பாருமா மேலே இங்கே அங்கே கஃபே டிப்போ ஒன்று இருக்குது. இங்கே உள்ளுக்க போனால் நிறைய கஃபே டிப்போ இருக்கிற கஃபேலாம் குடிக்கலாம், எல்லாம் செய்யலாம், நிறைய இருக்குங்க. இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய கஃபே டிப்போன்னு சொல்லி இங்கே எல்லாம் இருக்குது. பெரிய பெரிய டிப்போக்கள் இருக்குது. இங்கே பாருங்க இதில் வந்து மெட்ரோ வந்துட்டு இன்னொரு மெட்ரோ வந்துட்டு இப்படி மாறி மாறி மெட்ரோக்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் என்னென்னா இப்போ வந்து 9:45 மாத்திரம் மெட்ரோ நின்றுடும். அதுக்கு பிறகு அவர்கள் வந்து பஸ்ஸில் தான் போகணும். இங்கே பாருங்க உள்ளுக்க பாருங்க இவ்வளோ மக்கள் நிற்கிறார்கள் என்று பாருங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தால் வந்து 9:45 பூட்டி போடுவினாம். அதுக்கு பிறகு எல்லோரும் என்ன செய்யணும்னு சொன்னால் அவர்கள் வந்து பஸ்ஸில் போகணும். பஸ்ஸும் வழியில் நிற்கிறது. என்னென்னு சொன்னால் சில இடங்களுக்கு தான் சில பஸ்ஸில் போகலாம், சில இடங்களில் பஸ்ஸுக்கு போக இல்லாத கஷ்டம். எல்லோரும் மூடினோம் வேறு எப்படின்னு சொல்லி மெட்ரோ க்ளோஸ் பண்ண போகுது. வழியில எல்லாம் என்னோட சூப்பர் சமரண்டபடியாக வழியில் ஆக்க நிற்கிறார்கள். அதில் வந்து என்னென்ன செஞ்சுன்னா நிறைய பேர் நிற்கிறார்கள். போலீஸும் நிற்கிறார். அவரும் சொல்லி கொண்டிருக்கிறார் மெட்ரோ எத்தனை மணிக்கு வரும், எத்தனை மணிக்கு போகும்னு சொல்லி கேட்குற வைக்கலாம் ஆன்சர் பண்ணி கொண்டு நிற்கிறேன்னா அங்கே உள்ளுக்க வந்து செக்கரை நிற்கிறார். போலீஸு வந்து டிக்கெட் செக்கர் நிற்கிறார். அவதானமாக போகணும்னு என்னென்னு சொன்னால் இப்படி வட்டிச்சிங்கன்னு சொன்னால் $300 கட்டணும். நேரம் 175 சின்ன குழந்தைகளுக்கு கட்டணும். எல்லாம் அவதானமாக போகணும். டிக்கெட் எடுத்துக்கொண்டு போகணும். உள்ளுக்கு டிக்கெட் எடுத்துக்கொண்டு போகணும். ஓகே இங்கே பாருங்க இப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குன்றது. இது வழியில் வந்துட்டேன். வழியில் பாருங்க பஸ்ஸுக்கு எல்லாம் நிற்கிறார்கள். பஸ்ஸுக்கு வந்து பயங்கர கஷ்டமாக லைனில் நிற்கிறார்கள். ஏன்னு சொன்னால் ரொம்ப மக்கள் வந்து வழியில் நிற்கிறார்கள். ஏன்னு சொன்னால் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது நல்ல அழகிய ஒரு ரோஜாப்பூ. நான் ரோஜாப்பூ எங்கே கண்டாலும் அது எடுப்பேன். அது இங்கே வந்து ரோட்டுகள் எல்லாத்துலேயும் இந்த ரோஜாப்பூ தான் வச்சுக்கிறார்கள். அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ என்னென்னா எல்லா இடங்களும் ரோஜாப்பூ தான் வச்சுக்கிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு பெட்ரோ சைட். அந்த பெட்ரோ சைட்டுக்கிட்ட வந்து நான் காஃபி வாங்கி போட்டு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னா இனி வந்து வீட்டுக்கு நான் போக போனேன். நீங்கள் வந்து என்னென்னு செய்யனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெத்தது என்னென்னு செஞ்சுன்னா உங்களுக்கு விரும்பின ஆக்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்னுடைய வீடியோக்கள் வந்து ரிச் ஆகட்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோஜாப்பூ. நான் ரோஜாப்பூ கண்ட உடனே ரோஜாப்பூ மரத்துக்கிட்ட போய் நின்றுட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு விருப்பம். அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து மாலை கட்ட சும்மா சூப்பராக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். நன்றி, வணக்கம்.